த்ரிஷா போட்ட ட்விட்டு வந்து பார்த்தீங்கன்னா சங்கீதாவை மென்ஷன் பண்ணி கிடையாது. அது சில பேர் கேட்டால் அப்படி ஒரு கொளுத்தி பார்க்குறாங்க. அவங்க ரெண்டு பேருக்கு என்ன உறவு இருக்குன்னு யாருக்கு தெரியும்? இந்த யூடியூபர்லாம் என்ன மகனுக்காக இறங்கி வந்திருக்காங்க. ஒரு தாயா அவங்களோட இது சரி. நான் கேட்குறேன், சிக்மா படம் எடுத்து நீண்ட நாள் ஆகுது, தமிழ்நாட்டில் ரிலீஸ் பண்ண முடியல சார். இதெல்லாம் கற்பனை சார். இதுக்கும் படத்துக்கும் சம்மந்தமே கிடையாது. அவர் முதலமைச்சர் பதவி அடைஞ்சனால அந்த அம்மா அந்த கேஸை வாபஸ் ஆகிடும். அப்படிலாம் கிடையாது சார். எவ்வளவு நேரம் ஆகும் ரெண்டு விஷயம் பண்ணுறது? ஒன்று நடிகையோட பேர், இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா மறுநாள் காலையில் ப்ரெஸ் மீட். இது ரெண்டும் பண்ணி தான் என்ன ஆயிருக்கும்? அது செய்யல. குஷியானந்து கொடுக்குற விளக்கம் என்ன தெரியுமா? எனக்கு ஜோசியக்கார்ட்ட கேட்டேன். இக்கு வேணாம்னு சொன்னார். நியூமராலஜி படி பார்த்தீங்கன்னா கூட்டு எண்ணிக்கை தொகையில் இக்கு போடக்கூடாது. விஜய் அவர்களுக்கு கோவம் கத்துனாராம் பாருங்க, பயங்கரமான ஹை பிச்சில் கத்துனாராம். அடுத்த குடும்பத்தை முடிஞ்சால் சேர்த்து வைங்க. உங்களால் சேர்த்து வைக்க முடியலையா கடந்து போயிருங்க, ஆனால் கெடுக்கிற வேலையை செய்யாது. நேயர்களுக்கு வணக்கம். இந்த நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் மூத்த பத்திரிகையாளர் திரு சேக்குவார் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். த்ரிஷா அவர்களோட எக்ஸ்தல பதிவில் ஒரு செய்தி போடுறாங்க. இது போல் நாடகம்லாம் வேண்டாம், எனக்கு இந்த வயதிலும் இந்த பல சங்கடங்களை நான் விரும்பலை, நீங்கள் நல்லா சம்பாதிங்க, நல்லா ரெஸ்ட் எடுங்க அப்படின்னுலாம் ஒரு குறிப்பு போடுறாங்க. அது யாருக்கான பதிவு? ஒன்றும் சொல்ல, நீங்கள் எக்ஸ்ட்ராலாம் கோத்துக்காதீங்க. ரெண்டே லைன் தான். என்னென்னா, இந்த வயசான காலத்தில் இந்த நாடகம் தேவையா? ஒன்று, நல்லா பணம் சம்பாதிங்க. ரெண்டு, பட் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் யாருன்னா, நான் குட்டி பத்மினியை சொல்கிறாங்கன்னு நினைக்கிறேன். நிம்மதியாக இருங்கன்னு, நிம்மதியாக அதான் சொல், நிம்மதியாக இருங்க அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்கிறாங்கன்னா, என்னை மையப்படுத்தி நீங்கள் பணம் சம்பாதிச்சு நீங்கள் நல்லா நிம்மதியாக இருங்க, இந்த வயசான நேரத்தில் இந்த நாடகம் தேவையா அப்படின்னு சொல்லிட்டு நல்லா பணம் சம்பாதிங்க அப்படின்னு சொல்கிறதுக்கு நோக்கம் என்னன்னா, இப்படிதான், இப்படி பொருள் புரியணும். என்னை மையப்படுத்தி நீங்கள் ஒரு நாடகம் நடத்தி நல்லா பணம் சம்பாரிச்சு நிம்மதியாக இருங்க அப்படின்றது தான் பொருள். அது நான் நினைக்கிறேன் குட்டி பத்மினி தான் சொல்கிறாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா இந்த கண்டென்ட்டை ஒட்டி அதுக்கு முந்தின நாள் தான் திருமதி சங்கீதா அவர்கள் டிவோர்ஸ் வாபஸ் வாங்கினாங்க. அது என்ன ரகசியம்னு தெரியல. கடைசி 30 நிமிடம் கூட வீடியோ கான்ஃபரன்ஸில் ஆஜராகணும்னு அவரோட வழக்கறிஞர் வற்புறுத்தினார் நீதிமன்றத்தில். அதெல்லாம் செய்தியெல்லாம் உங்களுக்கு தெரியும். ஆனால் அந்த கடைசி நிமிடம் அதை மாறி வாபஸ் வாங்கிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் ஆர்பி உதயகுமார், அதிமுகவை சேர்ந்த ஆர்பி உதயகுமார், எங்களோட த்ரிஷா அண்ணி டெப்டி சிஎம் ஆகணும், அந்த நாள் பார்த்துட்டு இருக்கேன்னு ஒரு செய்தி சொன்னார். இதுதான் சார். ஒரே ஒரு விஷயம் நான் சொல்லுவேன். இவங்க த்ரிஷா போட்ட ட்விட்டு பார்த்தீங்கன்னா சங்கீதாவை மென்ஷன் பண்ணி கிடையாது. அது சில பேர் கேட்டால் அப்படி ஒரு கொளுத்தி பார்க்குறான். எது இப்படி கொளுத்துனா எப்படி எரியுது பார்க்கலாம் அப்படி சொல்லிட்டு சங்கீதாவை மென்ஷன் பண்ணி சொல்லவே இல்லை. சரிங்களா? அவங்க சொன்னது விஜய் அவர்களும் மென்ஷன் பண்ணவே இல்லை. ரெண்டு பேரும் மென்ஷன் பண்ணல. அவங்க சொல்கிறதுன்னு கேட்டால் ரெண்டு பேரும் சொல்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஆர்பி உதயகுமாரை சொல்லியிருப்பாரான்னு கேட்டிங்கன்னா, ஆர்பி உதயகுமார் சொல்லியிருக்கிறதுக்கான வாய்ப்பு கிடையாது. அது காரணம் என்னென்னா, அவர் டெபுட்டி சீஃப் மினிஸ்டராக ஆக்கணும்னு தான் சொல்கிறாரு. அண்ணியை டெபுட்டி சீஃப். இவங்க அதை விரும்புவாங்க. இவங்க அந்த ஆசை உள்ளவங்க தானே. ஒரு டெபுட்டி. ஆமாம். அப்போ பார்த்தீங்கன்னா அது இன்னும் சொல்ல போனால் அண்ணின்னு சொல்கிற வார்த்தையும் அவங்க எதிர்க்க மாட்டாங்க. அதெல்லாம் ரசிக்கிறவங்க தானே இவங்க. கடந்த காலத்தில் எவ்வளோ பேசப்பட்டு தானே அண்ணின்னு இன்னைக்கு தானே ஆர்பி உதயகுமார் சொல்கிறார். லட்சக்கணக்கான பேர் அண்ணின்னு சொன்னாங்கல்ல கடந்த காலத்தில். அப்போ அதெல்லாம் ரசித்தவங்க தானே இவங்க. இன்னைக்கு தமிழ்நாடு முழுக்க கண்டன போஸ்டர்லாம் பார்க்குறோம். அதுதான் சார் நான் என்ன சொல்கிறேன். இதெல்லாம் ஒரு பக்கம் நடக்கட்டும். இந்த போஸ்டர் பின்னாடிலாம் அரசியல் இருக்குது. நீங்களாம் இதெல்லாம் உண்மை நம்பிடாதீங்க. இதுக்கு முன்னாடி ஏகப்பட்ட போஸ்டர், இந்த பிட் நோட்டீஸ் எல்லாம் ஏகப்பட்ட அரசியல் இருக்கு. இது ஒரு பக்கம் இருக்கு. நான் சொல்ல வருது என்னன்னா, இவங்க விஜய் அவரோட இணைச்சி பேசினா அதை நீங்க கோவப்படுறதோ கொந்தளிக்கிறவங்க கிடையாது. கடந்த காலத்தில் மன்சூர் அலிகான் பார்த்தீங்கன்னா சொன்னார், பூ மாதிரி கொண்டு போயிட்டு பெட்ல போட்டேன்னு சொன்னார். உடனே அடிச்சாங்களா கம்ப்ளைண்ட்டு? கோர்ட்டுக்கு போனாங்க. என்ன நடந்துச்சு? அரெஸ்ட் பண்ணுற நிலைமைக்கு கொண்டு வந்தாங்கல்ல. அப்போது இந்த இடத்துல அவங்க கேட்டிங்கன்னா, விஜய் அவர்களை இணைச்சி பேசினா இது வரைக்கும் கடந்த காலத்துலேயும் அவங்க எதுவும் மறுப்பு சொன்னதே கிடையாது. நயினார் நாகேந்திரன் சொன்னார், அண்ணாமலையும் சொன்னார். அது வேற காலகட்டம். திரும்பி நீங்கள் புரிஞ்சிக்க மாட்டீங்க. நயினார் நாகேந்திரன் சொன்ன காலகட்டம் வேற. நயினார் நாகேந்திரன் வேற ஒரு லைனில் இருக்கிறார் அவர். புரியுதா சொல்கிறது? இது எல்லாமே நீங்கள் ஒரு விஷயம் புரிஞ்சிக்க மாட்டீங்க. நீங்கள் இணைச்சி பேசினா அவங்க லைக் பண்ணுவாங்க, கோவப்பட மாட்டாங்க. மன்சூர் அலிகான் அப்படி கிடையாது. மன்சூர் அலிகான் வேற மாதிரி சொல்லியிருந்தாருன்னு வச்சுக்கலேன், ஒன்றுமே சொல்ல மாட்டாங்க. இப்போ விஜய் இணைச்சி பேச அவர் தனியாக சொல்கிறாரு. நான் ஒரு வில்லன் கேரக்டரு, அதுவும் அவர் எப்படி இருக்கிறாரு உங்களுக்கு தெரியும், கரடு முரடாக இருக்கிறாரு.
அவர் வந்து தூக்கிட்டு போயிட்டு நான் பெட்டில் போட்டேன்னு சொல்லும்போது பார்த்தீங்கன்னா அதை வந்து அவங்க அன்றைக்கி அப்ஜெக்ஷன் பண்ணாங்க. ஆனால் விஜய் அவர்கள் குறித்து இணைத்து பேசும்போது இதுவரையிலும் அவங்க வந்து புகார் எதுவும் தரவே இல்லை, இதுக்கு முன்னாடி வரைக்கும் தரல. அப்போ அது வந்து அவங்களும் அது வந்து பார்த்தீங்கன்னா வந்து அது விரும்புகிறாங்க. டெப்டி சிஎம் மேலே ஒரு ஆசை இருக்கு, ஒரு கனவு இருக்கலாம், பதவி மேலே இருக்கலாம், அல்லது வந்து பார்த்தீங்கன்னா வேற ஏதோ ஒரு பாண்டிங் ஏதோ ஒரு விஷயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து அவங்க விரும்பலை, அவ்வளோதான். விஜய் அவரோட சேர்த்து பேசுகிறத வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து அது மறுக்கலை. அது மறுக்காததுக்கு காரணம் ஏதோ ஒன்று இருக்குது. ஏங்க நாங்கள் 2 பேரும் ஃப்ரெண்ட்ஷிப்பாக தானே இருக்கிறோம், ஏன் தேவையில்லாமல் எங்களை சேர்த்து பேசுகிறீங்க அப்படின்னு சொல்லி எங்கேயுமே. இப்போ பிரச்சனை என்னன்னு கேட்டிங்கன்னா இந்த ட்விட்டுக்கு இந்த இதுக்கு காரணம் என்னென்னா, நீங்கள் வந்து இவ்வளோ இந்த வயசான காலத்தில் இந்த நாடகம் தேவையா, நான் பணம் சம்பாதிங்கன்னு சொன்னது யாருன்னா குட்டி பத்மினி சொன்னாங்க. காரணம் குட்டி பத்மினி வந்து பேசின ஒரு வீடியோ வந்து ஒரு 1,00,000 பேருக்கு மேலே பார்வையாளர் போயிருக்கு வாவ் தமிழான்னு ஒரு சேனலில். அதில் அவங்க பேசும்போது என்ன சொல்லிட்டாங்கன்னா முன்னுக்கு வீடு முறைனா சொல்லிட்டாங்க. அது பெரிய ட்ரோல் ஆயிடுச்சு. 1,00,000 பேரில் 1,00,000 பேர் வந்து பார்த்தீங்கன்னா 1,01,000 பேர் 1,00,000 பேரில் பார்வையாளர் 1,01,000 பேர் வந்து பார்த்தீங்கன்னா குட்டி பத்மினி கழுவி ஊற்றிருக்காங்க. அது உங்கள் பார்வைக்கு வரல போல இருக்கு. என்ன சொல்கிறாங்கன்னா குட்டி பத்மினி 2004 கில்லி படம் வந்து கில்லி படம் வரும்போதே இவங்க காதல் பண்ணாங்க. யாரு? விஜய் அவர்களும் வந்து பார்த்தீங்கன்னா காதல் பண்ணாங்க, காதலிச்சாங்க. ஆனால் எஸ்எஸ்சி பிரிச்சுட்டாரு, பிரித்து விஜய் கல்யாணம் பண்ணி வச்சாரு. விஜய் கல்யாணம் பண்ணது 99 அப்படின்னு சொல்கிறேன். நீங்கள் ஒன்று அந்த படத்தை பற்றி பேசாமல் அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா முன்னாடியே காதல் இருந்ததுங்க, அவர் வந்து எஸ்எஸ்சி தாங்க பிரிச்சுட்டு அவர் விஜய் கல்யாணம் பண்ணி வச்சாங்கன்னா அது கரெக்டு. ஆனால் நீங்கள் சொன்ன வந்து படம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து கில்லி படத்துலேருந்தே லவ்னும் போது அது 2004. ஆனால் இவங்களுக்கு கல்யாணம் பண்ணது 99. சரி, அதோடு நின்ட்டாங்களா? அடுத்த கட்டம் அவர் கேட்குறாரு, கேள்வி கேட்குறாரு, ரொம்ப நல்லா நியாயமாக கேட்குறாரு. சரிங்க, இந்த மாதிரிலாம் விமர்சனம் வரும்போது பார்த்தீங்கன்னா அது த்ரிஷா வந்து இதை அவாய்ட் பண்ணல, அவர் கூட சேர்ந்து பயணப்படுறதை வந்து அவாய்ட் பண்ணதானே சொல்கிறாங்க. அதுக்கு இந்த மாதிரி சொல்கிறாங்க கேட்டிங்கன்னா, கல்பாத்தி கல்யாணத்துக்கு போனது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ரெண்டுங்க, ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்புக்கு போகக்கூடாதா? எப்படி? முதல் கேள்விக்கு இந்த பதில். எப்போ காதல் இருந்தது? எப்போ? 2004 அப்போ கல்பாத்தி கல்யாணத்துக்கு போனாங்களே அப்படின்னு சொல்லும் போது வந்து பார்த்தீங்கன்னா ஏன் ஃப்ரெண்டை வந்து ஒரே கல்யாணத்துக்கு ஒரு கல்யாணத்துக்கு ஃப்ரெண்டுங்க போகக்கூடாதா? ஃப்ரெண்டாக இருக்கக்கூடாதா? எப்படி சொல்லிட்டு அது ஒரு வார்த்தை ஃப்ரெண்டாக இருக்கக்கூடாதா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு என்ன சொல்கிறாங்கன்னா அடுத்த கட்டம் கேட்டு அவங்க 2 பேருக்குள்ள என்ன உறவு இருக்குன்னு யாருக்குங்க தெரியும்? அவங்க 2 பேருக்கு வந்து என்ன உறவு இருக்குன்னு யாருக்கு தெரியும்? இந்த யூடியூபர்லாம் என்ன விளக்கு பிடிச்சா பார்த்தாங்க? சொல்கிற வார்த்தை வயசு எவ்வளோ? குட்டி பத்மினிக்கு வயசு 70. வார்த்தை பாருங்க, விளக்கு பிடிச்சாங்களா? இப்போ புரியுதுங்களா? வாண்டடாக வந்து வண்டியில் ஏறது இதுதான். இது எல்லாமே முன்னுக்கு பின் முரணாக இருக்குது. அப்போ அவங்களுக்கு என்ன செய்யணும் கேட்டால் தேவையில்லாமல் எதுக்கு இதெல்லாம் பேசி நீங்கள் பண்ணுறீங்க? அதுதான் அவங்க சொல்கிற அர்த்தம் என்னென்னா, நீங்கள் வந்து இந்த வயசில் இந்த நாடகம்லாம் தேவையா உனக்கு? பணம் சம்பாதிக்கிற வழியை பாருங்க. நல்ல விளக்கு. மக்கள் நிறைய பேர் குழப்பத்தில் இருந்தாங்க. ஆமாம், யாருக்கான பதில்? யாருன்னா குட்டி பத்மினிக்கான பதில் இது. சார் என்ன ரகசியம் சார் சங்கீதா அவர்கள் திடீர்னு வாபஸ் வாங்குது? அதுக்குள்ள அந்த அரை என்ன சார்? சார் 1/2 மணி நேரம் 1 மணி நேரம்லாம் கிடையாது சார். ஆல்ரெடி நான் பல முறை சொல்லிட்டேன், பல ஊடகங்கள் சொல்லிட்டேன். இவங்க விவாகரத்து வழக்கு போட்டதுலேருந்து ஒரு பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்காங்க. குடும்பத்தில் வந்து பேசுகிறாங்க, சரிங்களா? அது வந்து ஏன் வந்து 1/2 மணி நேரத்தில் அப்படிலாம் கிடையாது. அங்கே நடந்த என்ன, கோர்ட்டில் நடந்த விஷயம் என்ன, அவங்க வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி இந்த வழக்கை வந்து பார்த்தீங்கன்னா எடுத்து முடிக்கணும்னு சொல்கிறதுன்னு ஒன்று இருக்குது. இன்றைக்கி இந்த வழக்கு முடிக்கணும்னு சொல்லிட்டு 2 தரப்பில் என்ன பேச்சுவார்த்தை நடந்து நமக்கு தெரியுமா? தெரியல. சில செய்திகள் என்னென்னா விஜய் அவர்கள் ஒரு சிஎம் ஆகிட்டார், இதுக்கு முன்னாடி இருந்தவர் வேற, இன்னைக்கு ஒரு தமிழ்நாட்டோட சிஎம், அவர் போய் கோர்ட்டுக்கெல்லாம் வர முடியுமா? கோர்ட்டுக்கு வந்தாலும் ஒரு வழக்கு வந்தா நீங்க அவர் பதவிக்கே ஆபத்து. அது நீங்க அதனாலதான் அவங்க அப்படிலாம் சார். ஒருத்தர் வந்து ஒரு முதலமைச்சர் விவாகரத்து பண்ணக்கூடாதுலாம் ஒன்றும் கிடையாது. இதெல்லாம் நம்ம பேசணும்னா எப்படி வேணா பேசிக்கலாம், புரியுதா சொல்லுது? இது ஒன்றும் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் பெரிய விஷயம் ஒன்றும் கிடையாது. வீடியோ கான்ஃபரன்ஸ் வரணும், கோர்ட்டில் வந்து நிற்க போகிறாரா, வந்து கோர்ட்டில் இருக்கிற அந்த இவர் அந்த கோர்ட்டாலிட்டி வந்து பார்த்தீங்கன்னா விஜய்னு கூட போகிறாங்களா? அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. ஸோ அதை எப்படி விசாரிக்கணுமோ விசாரிச்சுடுவாங்க, பிரச்சனை அது கிடையாது. அங்கே வந்து பார்த்தீங்கன்னா வந்து 2 பேருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா இதில் பிரியறதுல மனம் வந்து பிரியலை. நல்லா புரிஞ்சுங்க நீங்கள், அவங்க பிரியணுன்ற எண்ணம் கிடையாது. விஜயோட பழைய அந்த பேட்டியெல்லாம் எடுத்து பாருங்கள், அவங்க வந்து பார்த்தா அந்யோன்யமாக தான் இருந்தாங்க. இப்போ இதில் நடந்தது என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒரு சின்ன சின்ன உரசல்கள் வரும்போது எல்லா குடும்பத்திலும் வரக்கூடியது தான். அது வந்து பிள்ளைகள் வளரும் போது வரும். புரியுது சொல்லுது? மார்க் கம்மியாக எடுத்துனா எத்தனை குடும்பத்தில் சண்டை நடந்துருக்கு தெரியுமா? பிள்ளைகள் மார்க் கம்மியாக எடுத்தா, இது 10க்கு 9 மார்க் எடுத்தாங்க வந்து பார்த்தீங்கன்னா எத்தனை பிள்ளைகள் வந்து எத்தனை குடும்பத்தில் வந்து அம்மாவுக்கும் அப்பாவுக்கும் சண்டை, கணவன் மனைவிக்கு சண்டை வரும். 2 மார்க் கம்மியாக எடுத்திருப்பான், நீ அவனுக்கு சொல்லி தரலையான்னு கேட்பாங்க.
நான் இருக்கிற வேலையை பார்க்குறதுக்கு ஏன் நீங்கள் சொல்லித்தர மாட்டீங்களா, உங்களுக்கு பொறுப்பு இல்லையான்னு கேட்பாங்க. இது எல்லா குடும்பம் நடக்கும். இதெல்லாம் சின்ன சின்ன விஷயம். அதில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு உரசல் ஏற்படுது. அந்த ஒரு உரசல் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்குள்ள ஒரு கேப் வருது. அந்த கேப்பில் 3வது மனிதர் வந்து உட்காடுறாங்க. அப்புறம் அந்த 3வது மனிதர் வந்து என்ன செய்யுங்கன்னா, அப்பப்போ என்ன செய்யறேன்னு கேட்டிங்கன்னா வந்து நாய்க்குட்டி வச்ச மாதிரி ஒரு ஃபோட்டோ போடு, ஷூ ரவுண்ட் பண்ணி ஒரு ஃபோட்டோ போடு, இப்படி ஒவ்வொரு விஷயத்துலேயும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இன்வால்வ் ஆகும்போது அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து அந்த பிளவு வந்து ஒரு கட்டத்துக்கு மேலே பஸ்ட் ஆகுறாங்க. அவ்வளோதான் விஷயம். அவ்வளோதான் விஷயம், வேறு ஒன்றுமே இல்லை. 3வது நபர் தலையீடு தான் சார். இங்கே கணவன் மனைவிக்குள்ள கருத்து வேற்று வரும்போது 3வது நபர் வந்து பார்த்தீங்கன்னா இடம் கொடுக்கக்கூடாது. அது சில நேரங்களில் தெரிஞ்சோ தெரியாமல் கொடுக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை, ஒரு நிர்பந்தம் வந்துடும். நீங்கள் தலைவலி வந்துச்சுன்னா உடனே என்ன கேட்டால் வந்து ஒரு ஆப்ரேஷன் தியேட்டர் போய் டாக்டர் ஒரு மண்டையை ஓப்பன் பண்ணி அது என்னன்னு கொஞ்சம் பாருங்க நான் சொல்கிறீங்க, டக்குன்னு ஒரு வந்து ஈஸி ரெமெடி என்ன செய்வீங்க, ஒரு மெடிக்கல் ஷாப் போயிட்டு ஒரு வந்து ஒரு நோவாஜின் ஒரு அனாசின் ஏதோ ஒன்று போகிறீங்களா, அந்த மாதிரி தான். இல்லை இங்கே சோஷியல் மீடியாவில் இன்னொரு விஷயம் பேசப்படுது என்னன்னா, மகனுக்காக இறங்கி வந்திருக்காங்க ஒரு தாயா அவங்களோட இது. சரி, நான் கேட்குறேன். சிக்மா படம் எடுத்து நீண்ட நாள் ஆகுது, தமிழ்நாட்டில் ரிலீஸ் பண்ண முடியல சார். இதெல்லாம் கற்பனை சார். படம் வந்து எப்போ போன மாதமே ரிலீஸ் ஆக வேண்டியது சார். அது சரிங்களா, அது வந்து ஜனநாயகனுக்காக தள்ளி போட்டாங்க. டேட்டா அனௌன்ஸ் பண்ணியாச்சு. இதுக்கும் படத்துக்கும் சம்மந்தமே கிடையாது. படம் பார்க்க வேணா நான் சொல்கிறது நடக்கும். நீங்கள் வேணால் பாருங்கள். படம் வந்து ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா வந்து குடும்பத்தோடு வந்து பார்ப்பார். அது வேணால் நடக்கும். அது வேணால் நடக்கும். ஒருபோதும் வந்து இதெல்லாம் நிறைய வந்து கற்பனைகள் நிறைய. அவங்க வந்து குடும்பத்துலேருந்து ஒரு சின்ன ஒரு 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 விரிசல், அந்த விரிசலில் வந்து கொஞ்ச நாள் விலகி இருக்கிறாங்க, பிரியல. அப்போது ஒரு கோர்ட்டுக்கு போகிறதுக்கு கூட பார்த்தீங்கன்னா அவங்க எந்த சுச்சுவேஷனில் போகிறாங்கன்னு பாருங்கள். அந்த சுச்சுவேஷனுக்கு முன்னாடி என்னெல்லாம் நடந்ததுன்றதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு டே பை டேவாக நீங்கள் வந்து கோர்த்து பார்த்தா தான் தெரியும். அங்கே 3வது நபர்களுடைய தலையீடு இருக்குது. நபர்கள்னு சொல்கிறேன், நபர்னா ஒருத்தர். நபர்கள் இருக்குன்னா அந்த நபரோட சேர்ந்து பின்னாடி இருக்கிற நபர்கள், அவங்கெல்லாம் நிறைய பேர் இருக்கிறாங்க. அதெல்லாம் சொன்னால் பெரிய வந்து தேவையில்லாமல் சர்ச்சைகள் வரும். ஸ்மூத்தாக நல்லபடியாக முடிஞ்சிருச்சு. இப்போ என்ன பிரச்சனை, அவங்க கணவன் மனைவி சேர்ந்துட்டாங்க, அவ்வளோதான். யார் சேர்த்தாங்க, அவங்க அம்மா சேர்த்தாங்க. ஆமாம், அம்மா அதை தான் செய்வாங்க, பிரிச்சு வைக்க மாட்டாங்கல்ல. எந்த மாமியாரும் வந்து பார்த்தீங்கன்னா பிரிஞ்சு போகணும்னு நினைக்க மாட்டாங்க, பிள்ளையோட வாழ்க்கை கெடுக்கணும்னு நினைக்க மாட்டாங்க. கொஞ்ச நாளாக இந்த கதை ஓடிட்டு இருக்கு. என்னன்னு கேட்டால் இந்த பிரிவுக்கு யார் தெரியுமா காரணம், மாமியார் தான் காரணம். அது வந்து பல விவாகரத்தில் அப்படி தான் பேசுகிறாங்க. இந்த பிரிவுக்கே மாமியார் தான் காரணம். எந்த மாமியாரும் பிள்ளையோட வாழ்க்கை கெட்டு போயிடணும், வந்து பார்த்தீங்கன்னா வந்து பேரப்பிள்ளை நடுரோடு நினைக்கணும், வந்து மருமகளுடைய வாழ்க்கை கெட்டு போகணும்னு நினைப்பாங்க. எந்த மாமியார் வேணா சொல்லுங்கள், சின்ன சின்ன வந்து கருத்து வேற்றுமை எல்லா குடும்பத்திலும் வரும். அந்த ஜெனரேஷன் பிரச்சனை அது. ஆனால் எந்த வந்து அம்மாவும் வந்து பார்த்தீங்கன்னா தன்னுடைய புள்ள வாழ்க்கை கெட்டு போகட்டும்னு நினைக்க மாட்டாங்க. இங்கே பேரம் பேத்தியை எடுத்து அவங்க வந்து பார்த்தீங்கன்னா வந்து பேர பிள்ளைகளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கல்யாணம் பண்ணக்கூடிய வந்து வயசுக்கு வந்தாச்சு இன்னைக்கு. அப்போ அந்த குடும்பத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குடும்ப பொறுப்புன்னு இருக்குல்ல. இன்றைக்கி சிவகுமார் வந்து கம்பீரமாக இருக்கிறாருன்னா காரணம் கேட்டால் 2 பிள்ளைகளை கல்யாணம் பண்ணி 3 பேருக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்து இன்றைக்கி வந்து அந்த குடும்பம் வந்து ஒரு கம்பீரமாக இருக்க காரணம் கேட்டால் குடும்ப தலைவர் தான், சிவகுமார் தான். அந்த மாதிரி எஸ்எஸ்சிக்கும் அந்த மாதிரி ஒரு ட்ரீம் இருக்கும்ல, தன் பேர பிள்ளைகளை கல்யாணம் பண்ணணும், வந்து பேரம்பேத்தி எடுக்கணுன்றதெல்லாம் இருக்கும்ல அவங்களுக்கு. ஸோ இதெல்லாம் வந்து கற்பனையாக வந்து சில பேர் வந்து கேட்டிங்கன்னா வந்து இப்படி நடந்துச்சா அப்படி நடந்துச்சா, பிள்ளைக்காக போய் சொன்னாங்க, இருக்கட்டும். மகனே அந்த வேலையை செஞ்சு தான் இருக்கட்டும். பல குடும்பங்களில் இதான் நடக்குது. எத்தனை குடும்பத்தில் வந்து கணவன் மனைவி வந்து பார்த்தீங்கன்னா வந்து கொஞ்சம் குழாவுறாங்க சொல்லுங்கள். ஒரு ஸ்டேஜ் வரைக்கும் தான். பிள்ளைகளை பெற்றாச்சு, பொருளாதார அழுத்தம் ஒரு பக்கம், குடும்ப சிக்கல் உறவுகள் சிக்கல் ஒரு பக்கம். எங்கள் அம்மா வந்தால் உனக்கு பிடிக்கல, உங்கள் அம்மா வந்தால் எனக்கு பிடிக்கும், இப்படி இருக்குது. இப்படி வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. அது தாண்டி சில வந்து பழக்க வழக்கங்கள். அதனால் கூட கணவன் மனைவி பேசுறதில்ல, குடிச்சு உடம்பை கெடுத்துக்கிறான்னு சொல்லி அதனால பேச மாட்டாங்க சில பேர். எத்தனை குடும்பங்கள் எத்தனை மாதிரி இருக்குது. ஆனாலும் வந்து பார்த்தீங்கன்னா கணவன் 6 மணிக்கு வரணும்னா வந்து எட்டி பார்க்குறாங்களா, கேட்டு வெளியே இல்லை பிள்ளைகள்கிட்ட பேசுகிறாங்களா, உங்கள் அப்பா எங்கே இருக்கிறான்னு கேட்குறாங்களா சொல்லுங்கள். பிள்ளைகள் பல குடும்பங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பீரோவை பார்த்து பேசினுக்கிறான். இல்லை ஒரு கொண்டாட்டி பார்த்து பேசலை. பல குடும்பங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பீரோவை பார்த்து, கிரைண்டரை பார்த்து, மிக்சியை பார்த்து பேசினுக்கிறான், இல்லை சவுத்தை பார்த்து பேசினுக்கிறான் பல குடும்பங்களில். நம்ம சஞ்சயோட பேட்டிலே பார்த்தா அவங்க அப்பாவை தான் ரொம்ப நேசிக்கிறாரு. அதுதான் சார் நான் என்ன சொல்கிறேன் சார், ஒரு விஷயம் நல்ல அப்படியே பிள்ளைகள் பாலமாக என்ன தப்பு. நல்ல பிள்ளைகள் தான் அப்படி இருப்பாங்க. மோசமான பிள்ளைகள் தான் அப்பா அம்மா அப்பா பிரிஞ்சிருக்கிறாங்களா, ரைட், நம்ம பீர் அடிச்சுன்னு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா கிளப்புக்கு போயிட்டு கத்தையாக பணத்தை தூக்கி பாக்கெட்டில் விட்டுட்டு எப்படி வேணால் ஜாலியாக இருக்கலாம் அப்படின்னு நினைப்பாங்க. அந்த மாதிரி வந்து பணக்கார வீட்டு பிள்ளைகள் இருக்கிறாங்க. ஆனால் அந்த பையன் வந்து பொறுப்பாக இருக்கிறான். கண்டிப்பாக இந்த வயசில் அது பெரிய விஷயம் தானே சார். அது எவ்வளோ பெரிய விஷயம். அது அம்மா அப்பாவை இது ஒரு முன்னுதாரணமாக எடுத்துக்கலாமே. ஒரு வேளை ஜேசன் சஞ்சய் தான் வந்து சேர்த்தாருன்னு வச்சுப்போம், நான் சொல்கிறேன். இது ஒரு பெரிய முன்னுதாரணம் சார். பல குடும்பங்கள் இதை ஃபாலோ பண்ணலாமே. அம்மா அப்பா பிரிஞ்சிருந்தாங்கன்னா பிள்ளைகள் சேர்ப்பாங்க. அப்படி ஒரு வந்து ஒரு புதுசாக ஒன்று ஒரு ட்ரெண்டு உருவாகட்டுமே.
அம்மா அப்பா சார் கொஞ்சம் வெயிட் பண்ணப்பா வந்து ஜேசப் சஞ்சய் வந்து பார்த்தீங்கன்னா அம்மா அப்பா சேர்த்து வச்சார். அது நல்ல விஷயம் தானே. இதில் என்ன வந்து இதில் வந்து குறை இருக்குன்னே தெரியல. பல பேருக்கு அவர் வந்து சேர்ந்தது அதை விட ஒரு படி மேலே சொல்கிறான். என்னன்னா அவர் முதலமைச்சர் பதவி அடைஞ்சனால அந்த அம்மா அந்த கேஸை வாபஸ் ஆகிட்டாங்க. அப்படிலாம் கிடையாது சார். இவங்க வழக்கு பதிவு பண்ணும்போது அவங்க வந்து ஒரு மனு தாக்கல் பண்ணுறாங்க. எவ்வளோ நேரம் ஆகும் 2 விஷயம் பண்ணுறதுக்கு? 2 விஷயம் பண்ணுறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும்? ஒன்று நடிகையோட பேர், இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா மறுநாள் காலையில் ப்ரெஸ் மீட். கண்டிப்பாக இது 2 பண்ணி தான் என்ன இருக்கும்? அது செய்யல அவங்க. விஜய் இந்த ரெண்டும் செய்திருந்தா இத்தனைக்கும் வந்து நல்ல பாயிண்ட். இத்தனையும் ஒரு ட்ரிகர் பண்ணாங்க. மறுநாள் நான் ஒரு விஷயத்தில் வந்து நான் ஒரு வீடியோவில் வந்து பேசினேன். அது கிட்டத்தட்ட ஒரு 1.25 லட்சம் பேர்கிட்ட அதை பார்த்தாங்க. அந்த வீடியோ 1 லட்சம் தாண்டி போய் வருது. அது எதுக்கு அதை மேற்கோள் காட்டினேன்னா, டிஜிட்டல் பிளாட்ஃபார்ம் இல்லாத காலகட்டம். சரத்குமார் வந்து ராதிகாவோட இன்றைக்கி எப்படி இதே மாதிரி சுச்சுவேஷன், மனைவி விட்டுட்டு ராதிகாவோட அவர் வந்து லிவிங்கில் வந்து இருக்கிறார். அப்போ வந்து பார்த்திங்கன்னா வந்து இன்றைக்கி இருக்காங்களா அந்த அம்மா சாயா இருக்கிறாங்கள வரலட்சுமியோட, அந்த அம்மா வந்து மைக்கை கொண்டு போய் நீட்டுறாங்க. இந்த இப்போ இருக்க இந்த வரலட்சுமி இந்த அவங்க தான் அந்த பிள்ளைகளுக்கு அவங்களுக்கெல்லாம் தெரியறதுக்கு வாய்ப்பு இல்லை. அப்போ எல்லாம் சின்ன பிள்ளைகளுங்களாம் சின்ன பிள்ளைகள் அந்த அப்போது சாயா கிட்ட கொண்டு போய் மைக்கை நீட்டுறாங்க. அப்போ இந்த டிஜிட்டல் பிளாட்ஃபார்ம்லாம் கிடையாது. அப்புறம் நான் சின்ன பையன், எனக்கு நான் வந்து ஒரு 20 வயசு தான் அவ்வளோதான் இருக்கும். அப்போ அந்த மைக்கை கொண்டு போய் நீட்டும் போது அந்த மாதிரி என்ன தெரியுமா சொன்னாங்க, சாயா தயவுசெய்து என்னை எதுவும் கேட்காதீங்க, நான் ஏதாவது ஒன்று சொன்னேன்னா நீங்கள் அதை திருச்சி போட்டு எங்கள் உறவுகளை காயப்படுத்திடாதீங்க, நான் இன்னும் அவரை நான் நேசிக்கிறேன், எங்கள் உறவை காயப்படுத்திடாதீங்க, தயவுசெய்து நீங்கள் எதுவும் எழுதாதீங்க, நான் மன்றாடி கேட்டுக்கிறேன்னு சொல்லி கையெடுத்து கும்பிட்டாங்க. தயவுசெய்து எதுவும் எழுதாதீங்க. சுற்றுறாங்க வந்து பார்த்தீங்கன்னா பத்திரிகை வந்து வந்து பார்த்தீங்கன்னா ஏதாவது அப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன், இந்த மைக் இந்த கேமராலாம் கூட கிடையாது. அப்போது பேப்பர் நோட்டு தான் எல்லாம் போய் சுற்றி நிற்கும்போது அப்போ சொல்கிறாங்க என்னன்னு கேட்டிங்கன்னா, தயவுசெய்து எதுவும் நீங்கள் வந்து எதுவும் எழுதாதீங்க, நான் எதுவும் சொல்ல விரும்பல, எங்கள் உறவுகளை காயப்படுத்திடாதீங்க, எழுதி எங்கள் உறவை காயப்படுத்திடாதீங்கன்னு சொல்கிறாங்க, கதறாங்க. அதெல்லாம் எப்படிப்பட்ட காட்சி தெரியுங்களா? என் கண்ணிலே இருக்கு இன்னும். அந்த ஸ்டாண்டு தான் இவங்க எடுத்தாங்க. அன்றைக்கே வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு நேர்காணல் கொடுக்குறது விஜய் தான் அசிங்கப்படுத்தணும் கண்டிப்பாக. எனக்கா வந்து நீங்கள் என்னையா இப்படி பண்ணுறீங்க, நான் பார் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து அவங்க நினச்சிருந்தாங்கன்னா அடுத்த நாள் வந்து பத்திரிகையாளர் சந்திச்சிருக்க முடியும், ஏன் அந்த பேரை கூட மென்ஷன் பண்ணியிருக்க முடியும், எல்லாம் பண்ணியிருக்க முடியும். ஆனால் அதை அவங்க செய்யலை. அது ரொம்ப வந்து பக்குவமாக ரொம்ப பக்குவமாக ரொம்ப கண்ணியம். அப்போ என்ன பொருள் அது? இவர் என்னதான் நீங்கள் என்னை காயப்படுத்தினாலும் நான் வந்து அதை செய்ய மாட்டேன், நான் அவரை வந்து நான் வந்து பாதிப்பை ஏற்படுத்த மாட்டேன்றது தான் பொருள். இத்தனைக்கும் அன்றைக்கி முதலமைச்சர் கிடையாது சார், கண்டிப்பாக ஒரு அரசியல் கட்சி தலைவர், அவ்வளோதான். ஜெயிப்பாரா ஜெயிக்க மாட்டாராலும் தெரியாது. ஆனால் அப்படிப்பட்டவர் தான் என்ன சொல்கிறாங்கன்னா, அவர் முதலமைச்சர் ஆகிட்டார். இது எப்படிப்பட்ட கொச்சப்படுத்துறதுல இது, அவர் முதலமைச்சர் ஆகிட்டாருன்னு சொல்லி வந்து அவங்க வந்து அந்த பதவிக்காக வந்து ஒட்டிக்கணும்னு பார்க்குறாங்க. வந்துடணும் என்னைக்காக இருந்தாலும் நீர் அடித்து நீர் விலகாதுனாங்க. அவங்க வந்து பார்த்தீங்கன்னா மனைவி தான் விலகி இருக்காங்க, பிரியலை. நான் பல முறை சொல்லியிருக்கேன், பிரியறது வேற விலகிறது வேற. கருத்து வேற்றுமை தான் விலகி இருப்பாங்க கொஞ்ச காலம். அவங்க வந்து பார்த்தீங்கன்னா பல பேர் தெரியாமல் சொல்கிறான், இந்த குட்டி பார்த்தீங்கன்னா சொல்லுது 5 வருஷம் பிரிஞ்சிருந்தாங்க, 6 வருஷம் பிரிஞ்சாங்க. அந்த பிரியறதுல ஒன்று இருக்குது, அது முதல்ல தெரிஞ்சுக்கணும். பிரியறதுனா விலகிறதுனா என்னென்ன அர்த்தம் தெரியாத ஒரு பொம்பளையாக இருக்குது. யாரும் இந்த குட்டி பத்மினி தான் சொல்கிறேன். பிரியறதுனா வேற, விலகிறதுனா வேற. 2000 நீங்கள் கேட்டதுனால நான் சொல்கிறேன், 2004 தமிழக வெற்றி கழகம் பிப்ரவரி 2ஆம் தேதி ஜான் என்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா வந்து பேசிகிட்டு இருக்கிறார். அப்போது ஒரு நாள் இரவு வந்து சண்டை, புஷி ஆனந்தை பிடிச்சி ஏறுறாரு. என்னன்னா அந்த இக்கு பிரச்சனை வருது தமிழக வெற்றி கழகத்தில். இந்த இக்கு போடலாமா வேணாமான்னு, இக்கு இருக்கணும் ஆனால் இக்கு இல்லாமல் தமிழக வெற்றி கழகம்னு வருது. அந்த இக்கு வரணும்னா அந்த கா வந்து காவாயிரும். அப்போ வந்து ஒரு அங்கே வந்து விளக்கம் கேட்குறாரு. அப்போ விளக்கம் கேட்கும்போது, இது ஜான் என்கிட்ட சொன்னது, விளக்கம் கேட்கும்போது அவர் ஒரு விளக்கம் சொல்கிறார். யார்? புஷி ஆனந்த். அங்கே இருக்கிறது யார்? புஷி ஆனந்த், அந்த வெங்கட் நாராயண ராமன், இந்த இவங்க தான் 4 பேர் தான். அப்போ கேட்கும்போது புஷி ஆனந்த் கொடுக்குற விளக்கம் என்ன தெரியுமா? நான் கேட்டேன், எனக்கு வந்து ஜோசியக்கார்ட்ட கேட்டேன்,
எது ஜோசியக்காரத்தை கேட்டேன், புரியுதுல? இக்கு வந்து வேணாம்னு சொன்னார். நியூமராலஜி படி பார்த்தீங்கன்னா வந்து கூட்டு எண்ணிக்கை தொகையில் வந்து இக்கு போடக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. விஜய் அவர்களுக்கு கோபம் வந்து கத்துனாராம் பாருங்க, பயங்கரமான ஹை பிச்சில் கத்துனாராம். என்ன நினச்சிட்டு இருக்கீங்க? 1000 காலத்து பயிர் இது, 1000 வருஷம் நடக்கக்கூடிய கட்சி இது, நீங்கள்லாம் இன்னைக்கு ஒரு நாள் போகிறது நினச்சிட்டீங்களான்னு சொல்லிட்டு அவ்வளோ சத்தம். ஏன்னா பல பேர் ட்ரோல் பண்ணாங்கல்ல, இந்த இக்கு கூட போடுறது இது கூட தெரியல, தமிழக வெற்றி கழகம் பேர் வச்சு இக்கு வந்து இது கூட தெரியலன்னு சொல்லி வந்து கேலி கிண்டெல்லாம் பண்ணாங்க, உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். அப்போ வந்து உடனே வந்து சத்தம் போட்டு கத்தும்போது மேலேருந்து அவங்க வந்து எட்டி பார்க்குறாங்க. வெளியில் வந்து ரூமில் வந்து வெளியே வந்து மாடி, ஆமாம் அங்கே மாடியில் இருக்கிறாங்க. வெளியில் வந்து எட்டி பார்த்து என்னன்னு சொல்லி எது கத்துறாரு இவருன்னு சொல்லி வந்து எட்டி பார்க்குறாங்க. இது இப்போது 2024. அது வரைக்கும் வீட்டில் தான் இருக்கு, ஆனால் பேச்சுவார்த்தை இல்லை. ஆனால் அவருடைய வேலைகள் அத்தனையும் அவங்க தான் செய்கிறாங்க. சர்வெண்ட்டுகளை கூட வந்து விட மாட்டாங்க. அவங்க தான் அவங்க துணியை வந்து பார்த்தீங்கன்னா வந்து வீட்டுக்கார துணியை அவங்க தான் துவைக்கணும், ஹஸ்பண்ட் துணியை. அப்படியே அந்யோன்யமாக இருந்தவங்க. பல வீடுகளில் வந்து பார்த்தீங்கன்னா சர்வெண்ட்டை விட்டுருவோம், ஆனால் அது வந்து துணியை கூட பார்த்தீங்கன்னா வந்து நான் தான் செய்யணும்னு சொல்லி பல பேட்டிகளில் சோபா அவர்கள் சொல்லியிருப்பாங்க, பார்த்துருப்பீங்க. கண்டிப்பாக இதெல்லாம் தொடர்ச்சியாக அப்சர்வ் பண்ணுறவங்க தான் தெரியும். சும்மா போகிற போக்கில் வந்து இப்போ வந்து குட்டி பத்மினி மாதிரிலாம் நம்ம பேச முடியாது. அப்போது 6 வருஷம் பிரிஞ்சாங்க, 5 வருஷம் சீனியாரிட்டி போடுறீங்கல்ல, அப்போ அதுதான் நான் சொல்கிறேன்னு கேட்டால் அவங்க விலகிறது கேட்டால் இந்த தேர்தல் அரசியல். மகன் இத்தனைக்கும் மகன் வெளியில் இருக்கிறான், மகனுக்கும் அப்பாவுக்கும் சின்ன அந்த பிரச்சனை, ஜெகதீஷோட பிரச்சனை. மகன் தனியாக இருக்கிறான், ஆனாலும் அந்த அம்மா வந்து மகன் தனியாக இருந்தாலும் மகன் கூட போயிடல, அப்போ வீட்டில் தான் இருக்கிறாங்க. 2024 அப்புறம் தான் ரெண்டு வருஷமாக வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து லண்டன் போகிறாங்க, அங்கே இருக்கிறாங்க, இப்படி நடக்குது. ஸோ அதனால் வந்து உள்ளபடியே வந்து அவங்களுக்கு வந்து இந்த முதலமைச்சர் பதவி அது இதெல்லாம் இல்லை. அவங்களுக்கு வந்து என்னன்னா வந்து தன் கணவர் வந்து தங்களுக்கு மட்டுமே ஐக்கியமாக இருக்கணும், தன் பிள்ளைகளுக்கு இருக்கணும். ஆனால் ஒரு பொது வாழ்க்கைக்கு போயிட்டா நேரம் ஒதுக்க முடியாது, அப்படி நினச்சிருக்கலாம் வேணா. ஆனால் முதலமைச்சர் பதவிக்காக வந்து அவங்க மீண்டும் வந்து நினைச்சிட்டாங்கன்னு கிடையாது. இன்றைக்கி வந்து அவர் நினைக்கலாம், அவங்களுடைய எண்ணம் பார்வை மாறி இருக்கலாம். ஏன்னா இருக்கிற ஒரே ஒரு பிரச்சனை அந்த ஒரு பிரச்சனை தான். அந்த பிரச்சனையை வந்து பார்த்தீங்கன்னா அவங்க ஏற்கனவே அஃபிடேவிட்டில் சொல்லியிருக்கிறாங்க. பல முறை வாக்குறுதி கொடுத்தாரு, ஆனால் வந்து மீறவில்லை. அப்போ இந்த முறை வந்து ஒரு நிரந்தரமான ஒரு முடிவை எடுத்துருக்கலாம். அதனால் வந்து இயங்கலாம், மீண்டும் வந்து சேர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா வந்து வாழலான்னு முடிவு எடுத்துருக்கலாம். அதுக்கு பிள்ளை காரணமா, மாமியார் காரணமா, எல்லோரும் கூட காரணமாக இருப்பாங்க. அடுத்த குடும்பத்துக்கு போய் பேசும்போது முதல்ல உங்கள் நிலைமை என்னன்னு பாருங்கள். குட்டி பத்மினி நான் சொல்கிறது இந்த காணொலி மூலமாக சொல்கிறேன்னா, அடுத்த குடும்பத்தை முடிஞ்சால் சேர்த்து வைங்க. உங்களால் சேர்த்து வைக்க முடியலையா கடந்து போயிருங்க, ஆனால் கெடுக்கிற வேலையை செய்யாதுங்க. நான் அதான் சொல்லுவேன். இன்னையோட போகிற விஷயம் கிடையாது. உங்களுக்கு 2 பிள்ளைகள்லாம் இருக்கிறாங்க, குடும்பத்தை சேர்த்து வைக்க பாருங்கள். உங்கள் வாழ்க்கை தான் இப்படி ஆயிடுச்சு. குட்டி பத்மினியுடைய வாழ்க்கை வந்து உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். அவர் வந்து பிரபு நேபாள்னு சொல்லி வந்து ஒருத்தர் கல்யாணம் பண்ணாங்க, அந்த தயாரிப்பாளர். அவருக்கும் இந்த அம்மாவுக்கும் வயது வித்தியாசம் எத்தனை வயசு வித்தியாசம்? 18 வயசு வித்தியாசம். அதுதான் இப்போ நான் வந்து உங்கள் வாழ்க்கை நீங்கள் திரும்ப முடிவு பண்ணுங்க. ஆனால் உங்ககிட்ட நீங்கள் வந்து முதல்ல அழுக்க வச்சுக்கிட்டு இன்னொருத்தர்கிட்ட போய் நீங்கள் வந்து தேவையில்லாமல் அந்த வேலையை செய்யாதீங்க. அது தப்புன்றேன். அது வந்து இன்னொருத்தர் ஒரு குடும்பங்க, இது 2 பிள்ளையோட எதிர்காலம் இருக்குங்க, ஒரு குடும்பத்தோட கௌரவம் இருக்குங்க. விஜய் தனி மனுஷனோட கௌரவம் மட்டுமே இல்லை, இன்னைக்கு தமிழ்நாட்டோட கௌரவமும் இருக்கு, சேர்ந்தே இருக்கு. அப்போ நீங்க ஒரு கருத்து பேசும்போது கவனமா பேசுங்க. போற போக்கில் அப்படியே வந்து இஷ்டத்துக்கு உங்க வாயில வரதெல்லாம் பேசிட்டு போக முடியாதுல்ல. அதனால தப்பான இன்னொரு தடவை நீங்க பேசுறீங்கன்னா ஒரு பொறுப்பா எடுத்து, ஒரு குடும்பம் கெடுற மாதிரி பேசாதீங்க. அவங்க த்ரிஷா வந்து எங்க ஃபேமிலி ஃப்ரெண்டு என்னமோ அவங்க மேலே வந்து அப்படியே பரிதாபப்படுறீங்க. அப்போ நம்ம தேவையெல்லாம் பேசணுக்குல்ல. அப்புறம் நம்ம ஆர்பி உதயகுமாருக்கும் உங்களுக்கு என்ன வித்தியாசம்? அவர் அரசியல்வாதி, நீங்கள் அப்படி கிடையாது. நீங்கள் ஒரு சக நடிகர்னா ஒரு குடும்பம் கெடாமல் பார்த்துக்கணும்ல. எந்த வகையிலும் யாரும் கிடக்கூடாதுல்ல. 6 வருஷம் பிரிஞ்சுட்டாங்க, 6 வருஷமா பிரிஞ்சிருக்காங்க, தெரியுமா உங்களுக்கு? நான் கேட்குறேன் வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தர் சந்திச்சா தான் கிடையாது சார். இவங்க ஒரு கண்டத்தில் இருக்கோம், இவங்க ஆப்பிரிக்கா கண்டத்தில் இருக்கும், அமெரிக்கா கண்டத்தில் எங்கே வேணா இருக்கட்டும், எங்கே கண்டம் விட்டு கண்டம் பிரிஞ்சிருக்கட்டும், ஆனால் உறவு இல்லைன்னு ஆயிடுமா? 6 வருஷமா பிரிஞ்சிருந்தாங்க, அதனால என்ன சொல்ல வரீங்க? அது தப்பு இல்லை. அது 6 வருஷமா பிரிஞ்சிருந்தாங்க, உங்களுக்கு தெரியுமா 6 வருஷம் பிரிஞ்சிருந்தாங்கன்ட்டு? சரி, அப்படியே பிரிஞ்சாங்க, ஒரே வீட்டில் இருந்தாங்க, ஒருத்தர் பேசுகிறாங்க. எத்தனை பேர் அந்த மாதிரி இருக்கிறாங்க குடும்பங்களில்? சராசரி குடும்பங்கள் எத்தனை குடும்பங்களில் வந்து பார்த்தீங்கன்னா கணவன் மனைவி பேசுறது இல்லை, ஆனால் பிள்ளைகளுக்காக வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. தப்பான விஷயம் சார். ரொம்ப குட்டி பத்மினிக்கு தான் இவங்க
அவங்க கொடுத்தது. ஏன்னா நீ எதுக்கு தேர் எடுத்து தெருவில் விடுற, தேவையில்லாமலாம் எதுக்கு நீ பேசிட்டு இருக்கிற, இந்த வயசில் உனக்கு இந்த நாடகம்லாம் தேவையா, பணம் சம்பாதிக்கிற வழியை பாரு அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்க இதுக்கு முன்னாடியே ஒரு ட்விட்டில் போட்டாங்க. என்னன்னு கேட்டால், இனிமேல் நான் எனக்காக வாழ போகிறேன்னு சொல்லியாச்சு. அதெல்லாம் விட்டுருணும். மறுபடியும் இந்த பல பேர் நான் பார்க்குறேன் இந்த சினிமாவில் இருக்கிற கேட்டால், அந்த மாமா வேலை பண்ணுறதுக்கு வந்து ஆம்பளை தான் பண்ணுறான்னு கிடையாது, பொம்பளைங்களும் பண்ணி. சில பேர் இந்த விவகாரத்தை ரொம்ப எதிர்பார்க்குறாங்க. இப்படி ஒரு குடும்பம் வந்து உடையணும், குடும்பம் பிரியணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. இங்கே அப்படி கிடையாது. சில கட்டாயங்கள் இருக்குது. மனவேற்றுமையாக இருந்தாலும் கூட வந்து பார்த்தீங்கன்னா இங்கே 2 பிள்ளைகளோட எதிர்காலம் இருக்குல்ல. அப்புறம் இந்த ஈகோன்றதுக்கு இடமே இருக்கக்கூடாது. இவர் இறங்கி வந்தாரா, இவரை என்னை கேட்டால் அன்பு காட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா யார் வந்து இறங்கி போகிறாங்களோ அவங்க தான் வந்து வெற்றி அடைவாங்க. இறங்கி போகிறது தப்பே கிடையாது. மனைவி கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா கணவன் வந்து இறங்கி போகிறது தப்பு கிடையாது. அதே மாதிரி மனைவியும் கூட வந்து பார்த்தீங்கன்னா கணவன் கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா வந்து இறங்கி போகிறது தப்பு கிடையாது. இதில் இவங்க இறங்கினாங்களா முதல்ல, அவங்க இறங்கினாங்களான்னு கிடையாது. புரியுதா சார்? இதுதான் இங்கே கெடுக்கிறதே. யார் இறங்கி வருது? நம்ம யார், நம்ம கணவன், நம்ம விடக்கூடாது, நம்ம கிரிப்பில் இருக்கணும், அவள் வரட்டும் அப்படிலாம் நினைக்கக்கூடாது. கணவன் மனைவி உறவுன்றது பார்த்தீங்கன்னா 2 பக்கமும் வந்து விட்டு கொடுக்கணும் சார். விட்டு கொடுத்தா தான் வாழ்க்கை. நீங்கள் எதிர்பார்த்த விஷயம் இன்னைக்கு நடந்துருச்சு. விஜயும் சங்கீதா அவர்களும் இணைய போகிறாங்க. பல காணொலியில் விஜயோட அரசியலில் என்ன தான் நேர்மறையாக நீங்கள் விவாதிச்சாலும் இந்த ஒரு ஒற்றை கருத்தில் நீங்கள் எதிர்மறையாக மோசம் பண்ணிட்டேன். இப்பவும் பண்ண சார். கொள்கை அடிப்படையில் தப்புன்னா தப்புன்னு சொல்லணும் சார். ஆனால் வன்மம் இருக்கக்கூடாது. ஆனால் ஒரு விஷயத்தில் விடாபடியாக இருந்தீங்க 2 பேரும் இணையணும். கண்டிப்பாக சார். இப்போ நான் சொல்கிறேன், இங்கே வந்து நான் மீண்டும் சொல்கிறேன், இங்கே அரசியல் ரீதியாக மாற்று கருத்துக்கு இப்போ விஜய் அவர்களுடைய வந்து மாற்று கருத்துக்கு விஜய் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் தேசியம் தான், என்னுடைய 2 கண்களும் தமிழ் தேசியம் தான் சொல்லிட்டாருன்னா நான் விஜய் பக்கத்தில் ஸ்ட்ராங்காக நிற்க முடியும். எனக்கு ஒரு ஐடியாலஜி இருக்குல்ல, அந்த ஐடியாலஜி விட்டுட்டு வந்து பார்த்தீங்கன்னா விஜய் கூட போயிட்டு விஜய் என்ன செய்கிறாரோ அது அத்தனையும் வந்து பார்த்தீங்கன்னா ஜால்ரா போட்டு சொம்பு அடிச்சுட்டு இன்னைக்கு ஒரு அமைச்சர் கொடுத்துட்டு ஒரு அமைச்சர் பதவி வாங்கிட்டு இந்நேரம் ஒரு அமைச்சர் பதவியை உட்காந்துட்டு அவங்க உட்காந்து பார்த்தீங்கன்னா இங்கே தமிழ் தப்பாக போய் பேசுகிற இடத்துல போயிட்டு நம்ம வந்து மனசு நொந்துன்னு இருக்கணும். ஒரு வகையில் வெளியில் இருக்கிறது நல்லது. எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா எப்போவுமே எனக்கு அந்த ட்ரீம் கிடையாது. போய் வந்து சால்வை போட்டு வந்து ஈன்னு பல்ல காமிச்சு நிற்கிறது எந்த தலைவராக இருந்தாலும். எனக்கு கலைஞரோட ஒரு சந்திப்பு எப்படி படம்னு வச்சாங்க. அப்போ எனக்கு 17 வயசு. கலைஞரோட சந்திப்பு இதே வள்ளூர் கோட்டத்தில் பக்கத்தில் நிற்கிறோம். கையில் சால்வை இருக்குது. அந்த கையில் இருக்க சால்வை கூட வந்து பார்த்திங்கன்னா இன்னொருத்துக்கு வந்து போட்ட சால்வை என் கையிலையும் ஒரு சால்வை புது சால்வை இருக்குது. அதை வந்து ஒருத்தர்கிட்ட கொடுக்குறேன். அவங்க வந்து பார்த்திங்கன்னா அந்த சால்வையெல்லாம் வாங்கிட்டு போனேன். நான் தான் வாங்கிட்டு போய் கொடுக்குறேன். கடையிலேருந்து வாங்கிட்டு போய் கொடுக்குறேன். என் கையில் இத்தனை சால்வை இருக்குது. ஒரு சால்வை போட்டு ஃபோட்டோ எடுத்துக்க எவ்வளோ நேரம் ஆகும்? கலைஞர் பக்கத்தில் இருக்க ஃபோட்டோ இருக்குது. அந்த ஃபோட்டோ கூட நான் வெளிப்படுத்துறது கிடையாது எங்கேயும். சொல்கிறேன் நான். ஏன்னா தமிழ்நாடு கவர்மெண்ட் அஃபீஷியல்ஸ் யூனியனில் நான் ஒர்க் பண்ணால் அந்த மாநாடு வள்ளூர் கோட்டத்தில் நடக்குது. 53வது மாநில மாநாடு நடக்குது. அப்போ கலைஞர் பக்கத்தில் தான் நிற்கிறாரு. கலைஞர் பேசும்போது பின்னாடி தான் நான் நிற்கிறேன். ஒரு சால்வை போட்டு ஃபோட்டோ எடுத்து எவ்வளோ நேரம் ஆகும்? எனக்கு அது எப்பவும் பிடிக்கிறது இல்லை. அது என்னன்னு எனக்கு தெரியல. யாராவது சால்வை போட்டாலும் எனக்கு ஒரு மாதிரி கூசுது. இன்னொருத்தருக்கு வந்து பார்த்தீங்கன்னா சால்வை போடக்கூடாதுன்ற எண்ணமும் எனக்கு வருது. ஏன் இது சால்வை போட்டு அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஈன்னு போஸ்ட் கொடுக்கணும், அது மாதிரி எனக்கு எப்பவும் முடியாது. இதே விஜய் அவர்களோட ஃபோட்டோ எடுத்து எவ்வளோ பேர் முண்டி அடிப்பாங்க. இதே ஜான் என் கூட எவ்வளோ பழகிட்டு இருக்கிறாரு. இத்தனைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா என்னுடைய பிறந்தநாள் அன்றைக்கி கூட பார்த்தீங்கன்னா ஜானை சந்திக்கிற சூழ்நிலை இருந்துச்சு. நான் கேட்கக்கூடாது சார், நான் விஜய் கூட சேர்ந்து ஒரு ஃபோட்டோ எடுக்கணும் எப்போ நான் கூப்பிட்டு போயிருப்பார். கண்டிப்பாக எனக்கு அது தோணலை. எனக்கு அது விருப்பமும் கிடையாது. அதனால் எனக்கு இந்த பொதுவாக நான் சொல்கிறேன், எனக்கு ஒரு ஐடியாலஜி இருக்குது. அதே சமயத்தில் நம்ம தனிப்பட்ட மனிதர்களை நம்ம நேசிக்கிறோம். விஜய் நம்ம நேசிக்கிறோம். ஆனால் ஒரு அரசியல் கட்சியாக இருக்கணும். அதுதான் பல முறை நான் வந்து ஆதரித்து பேசும்போது நான் சொல்வேன், நான் மெம்பர் கிடையாது, கட்சியில் மெம்பர் கிடையாது. பல தடவை சொல்லியிருக்கிறேன், கட்சியில் நான் மெம்பர் கிடையாது. ஆனால் அந்த கட்சிக்கு மாநாடுன்னு ஒன்று நடத்தும் போது தான் ஐடியாலஜி வெளியே வருது. அந்த முதல் மாநாட்டுக்கு முன்னாடி நான் சொல்கிறேன், பிப்ரவரி 4ஆம் தேதி 2ஆம் தேதி கட்சி தொடங்குறாரு. அப்போது 2024 அதில் நம்ம ஆதரிக்கிறோம். மாநாடு அறிவித்த பிறகு தான் கொள்கை என்னென்னு அறிவிக்கிறாங்க. கொள்கை அறிவிக்கும் போது தான் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் தேசியம் திராவிடம் 2 கண்ணுன்னு சொன்னால் அது பேலன்சிங் பண்ணுறது அது சரியாக வராது நமக்கு சொல்லிட்டு நம்ம வந்து இதே விஜய் தமிழ் தேசியம் தான் என்னுடைய வந்து ஒரே பார்வைன்னு சொல்லிட்டாருன்னா நம்ம சப்போர்ட் பண்ணியிருப்போம், பக்கத்தில் இருந்திருப்போம். நமக்கு பிரச்சனை அது கிடையாது சார். இந்த அமைச்சர் பதவி வாங்குறது அது இதெல்லாம் நிரந்தரம் கிடையாது. பல பேர் சொல்கிறாங்களே முதலமைச்சர் பதவி கிடைச்சவர் தான் அந்த அம்மா வந்துட்டாங்கன்னா, அந்த அம்மா வந்து கல்யாணம் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா இவர் வந்து முதலமைச்சர் ஆகிறதுனா ஒன்று தெரியுமான்னு நான் உங்களுக்கு கிடையாது. இல்லை, அப்போ பெரிய நடிகர் கூட கிடையாது. ஆமாம், சாதாரண நடிகர் தானே. அதுக்கு தான் மெகா ஸ்டாரு. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து மாற்றங்கள் தான் சார். இந்த மாற்றம் நிரந்தரம் கிடையாது. நாளைக்கே மாறும். நாளைக்கு பிரைம் மினிஸ்டராக கூட ஆகலாம், இதோட உயர்ந்து கூட போகலாம். ஸோ அதனால் அதுக்கும் தனிப்பட்ட வாழ்க்கைக்கே இதே கொண்டு வந்து முடிச்சு போகிறது தப்பு. தொடர்ந்து பேசுவோம் சார். மிக்க நன்றி. நன்றி சார். நன்றி.